பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீ போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று நெத்தை போல பூவை தூவும் வாடை காற்றும் உண்டு கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமா கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமா பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீ தோகை மேனி என்று அள்ளும் போது மேலும் கீழும் ஆடும் ஆசை உண்டு காணாததும் கேளாததும் காதலில் விளங்கிடுமோ பொன்னின் நிறம் பிள்ளை மனோ வள்ளல் குணம் யாரோ மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகன் நீயோ பொன்பட்டாடை மூடி செல்லும் தேன் சிட்டோடு மெல்ல நான் கொட்டாடும் வேளை தோறும் போதை என்ன சொல்ல பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா பொன்னின் நிறம் பிள்ளை மனோ வள்ளல் குணம் யாரோ மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகன் நீயோ பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜ கோலாகல ராஜ பராக்கிரம சோழ சக்கரவர்த்தி குலோத்துங்கர் பராக் 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 பிரதாபசிம்மா கப்ப பொருளை கொண்டு வந்து கட்ட சொல்லி கலிங்க மன்னனுக்கு கட்டளை அனுப்பியிருந்தேனே நான் செய்தி கிடைத்ததால் தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் நீ மட்டும் தானே வந்திருக்கிறாய் பொன்னும் பொருளும் இன்னும் வந்து சேரவில்லையே இனியும் வராது
வரவே வராது. அப்படி என்றால் உங்களுக்கு கப்பம் கட்டும் உத்தேசமே எங்களுக்கு இல்லை. பிடிவாதம் செய்யாதே பிரதாபா, பிடிவாதம் செய்யாதே. பிடிவாதம் செய்தால் போர்க்களத்திலே எம்மை சந்திக்க நேரிடும். தெரியும் அல்லவா? தெரியும். தெரிந்துமா அழிவை நோக்கி செல்ல ஆசைப்படுகிறாய்? அழிய போவது யார் என்று போர் நடந்த பிறகுதானே தெரியும். சோழர் படையை வெல்ல முடியும் என்ற நினைப்பு கூட உங்களுக்கு இருக்கிறதா? உள்ளத்தில் உறுதியும் உடலில் வலிமையும் இருந்தால் சோழன் என்ன அந்த சிவனை வந்தாலும் வென்று விடலாம். உளுத்த மரத்திலே உறுதியும் இருக்குமா? வேடிக்காய் வேடிக்காய் வேடிக்காய். அழுத்த கனியில் தான் சுவை அதிகமாக இருக்கும் சோழமண்டா. அவையிலே அரசர் முன்னிலையிலே சற்று அடக்கத்துடன் பேசி சோழ சக்கரவர்த்திகளே என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கு உத்தரவிட நீ யாரப்பா? நானா? பெருமை மிகு சோழ நாட்டின் தளபதி கருணாகரன். கப்பம் கட்டவில்லை என்றால் உனக்கும் உன் அரசருக்கும் கருணாகரன் சோழர் படை தளபதி. வாங்கும் கூலிக்கு நீ நன்றாக ஓலையிடுகிறாய். ஊழையிடுவதற்கு நான் ஓனாய் அல்ல. வாளை எடுத்திருப்பேன் உன் தலையை பதம் பார்க்க. தப்பிவிட்டாய். தற்பெருமை அதிகமாக தாண்டவம் ஆடுகிறது சோழ நாட்டில் அனைவரிடமும். பிரதாபா, இறுதியாகவும் உறுதியாகவும் கேட்கிறேன், கப்பமா அல்லது கலிங்கத்து போரா? யாரிடம் கேட்கிறீர் கப்பம் கட்டு என்று? யாரை மிரட்டுகிறீர்கள் போர் வரும் என்று? வாள் எடுத்து வீசும் வல்லமை இந்த வையகத்தில் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் என்ற நினைப்போ? தோல் வலிமை எங்களுக்கும் இருக்கு வேண்டே. தாள் படிந்திருந்த கலிங்கம் என்று உங்கள் வாளை அறுக்க துணிந்து விட்டது. ஆடு மாடுகளா நாங்கள் அடிமைகளாய் கிடக்க? எம்மை அடக்கியாள நினைத்தால் அரசே அது பைத்தியக்காரத்தனம். ஆயுள் முடியும் வரை நீ ஆள வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அடியெடுத்து வைக்காதிருங்கள் கலிங்கம் மண்ணில். தென்னகத்தின் வேந்தே, உமக்கு தைரியம் இருந்தால் எங்கள் நாட்டில் தலை நீட்டி பாரும். வருக வருக என்று வாழ்த்தொலி கேட்காது, எங்களுடைய வாட்களின் வரவேற்பு தான் கேட்கும். போர்க்களத்தின் புழுதி மண்ணிலே உன் புலிக்கொடி புதைக்கப்படும். உங்கள் படைகள் எல்லாம் சிதைக்கப்படும். உன் மார்பு பிளக்கப்படும். உன் மணிமகுடம் பறிக்கப்படும். கலிங்கம் வென்றது என்று சரித்திரத்தின் ஏட்டிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும். பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும். பிரதாசிம்மா, வாய் இருக்கிறது என்று வசைபாடி கொண்டிருந்தால் பேசுவதற்கு நாக்கில்லாமல் கருணாகரா, அரசே, பிரதாபன் பேச்சை தடை செய்ய வேண்டாம். ஏன் அரசே? பிரதாபா, நீ பேசு பேசு, பேசிக்கொண்டே இரு. ஏனென்றால் நகைச்சுவை பேச்சை நான் கேட்டு கேட்டு ரசித்து ரசித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. சிரியுங்கள் சிரியுங்கள், நன்றாக சிரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சிரிப்பதற்கு உங்களுக்கு இனி வேறு சந்தர்ப்பமே கிடைக்காது. சிலந்தி வலையிலே சிக்கிய ஈயை போல் சோழ நாடு எங்கள் சினத்தின் வலையிலே சிக்கி சீரழிய தொடங்கிவிட்டது. இனி அழிவை தவிர உங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. பிரதாபா, சோழர் படை வருகிறது, வரப்போகிறது. கலிங்கத்தின் செருக்கை அடக்க என்று உன் தந்தையிடம் போய் சொல்லும். போ போ, நீ போகலாம். போர்க்களத்திலே சந்திப்போம். கருணாகரா, அரசே, கலிங்கத்து படைக்கு நமது படையெல்லாம் தயார் நிலையில் இருக்கட்டும். படை அணியை நானே நேரில் வந்து பார்க்கிறேன். ஒரு நல்ல நாளாக பார்த்து போருக்கு புறப்படலாம். இனி சபை கலையலாம். ஊரை ரொம்ப செழிக்க வச்சிட்டார், சந்தோஷம். அதே மாதிரி இன்னைக்கு என் கண்ணில் தென்படுறவன் ரொம்ப யோக்கியனா இருக்கணும்.
அது போதும் தாய். அடடா மீர்தானா? நான் எவரோ எம்மோட சுத்தி. அட, வைத்தியர் உட்காருங்க. அடாடாடா, சேருக்கு வச்சிருந்த காசு சேர் மார்க்கெட்டில் போட்டேன். அதனால சரி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆமாம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? నాకు ఏమి తక్కువ లేదు. నానమ్మ పుణ్యాల నా బాగ ఉండాను. பேர் நல்ல பேருன்னு தெரியும், ஆனால் மறந்து போச்சே. என்ன பேர் உங்கள் பேர்? మా తాత పేరు కొండరామయ్య. మా అప్ప పేరు పండ భీమయ్య. నా పేరు ఉండ రామయ్య. அதெல்லாம் சரி, நான் பாகம் உண்டா. உங்கள் பேர் என்ன? அதான் கேட்டேன். నా పేరుதான் பாக உண்டையா. பேர் அதுதானா? அதேதான். சரி, அது சரி. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கே போயிருந்த இத்தனை நாள்? நான் దేశాంతరం పోయి ఉత్తిని. అక్కడ ఒక సాంగ దగ్గర శిష్యుడిగా పని పురించింది. అక్కడ ఉండిన అన్నవార్లతో నాకు నిండా వైద్యాలు చెప్పిస్తారు. பரவாயில்ல. அப்படின்னா நீ இப்போ ரொம்ப பெரிய வைத்தியர் ஆயிட்டான்னு சொல்லு. ஆமாமா. ஆமாம், என்னென்ன வியாதிக்கு நீ வந்து மருந்து கொடுப்ப? தமிழில் சொல்லு பார்க்கலாம். சளி, காய்ச்ச, அது எனக்கு இல்லை. தலைவலி, அது எனக்கு இல்லை. மூலம், அது எனக்கு இல்லை. பித்தம், அது எனக்கு இல்லை. வாந்தி, அது எனக்கு இல்லை. மயக்கம், அது எனக்கு இல்லை. இந்த மாதிரி வியாதிகளுக்கு நான் வைத்தியம் செய்வேன். பரவாயில்ல பரவாயில்ல. இது இல்லாம இன்னும் கொஞ்சம் சீக்கிரட்டான வியாதிகளுக்கு நான் வைத்தியம் செய்வேன். அது என்னது அப்படியே? அது வந்து லவ் பண்ண பொண்ணு ஓடி போறது, ஓடி போன பொண்ணை திரும்பி வைக்கிறது. ஆமா. கல்யாணம் பண்ணி குழந்தைங்க இல்லாம இருக்கிறது, இல்லாதவங்களுக்கு குழந்தை உண்டாக்குறது, அடுத்தவன் பொண்டாட்டிய தள்ளிக்கிட்டு போறது. இப்படி வேற இருக்கா? அப்புறம் போன பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வந்து அவன் புருஷன் கூட விடுறது. வைத்தியர, ஒரே ஒரு நிமிஷம். என்ன ஒரு பொண்ணு, நான் வந்து ஒரு பொண்ணை வந்து விரும்புகிறேன். அந்த பொண்ணையே எனக்கு கட்டி வைக்கிற மாதிரி ஒரு நல்ல மருந்தா குடியா. ஐயா பண்ணையாரு, நான் உனக்கு ஒரு நல்ல வைத்தியம் சொல்றேன். இது ரொம்ப விசேஷமானது. ஆனா ஒண்ணு, நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்ல சொல்லு. அது தோம குண்ட சீமத்தோட. அது என்ன தோம குண்ட? சீட்டிங்க கொண்ட சீமத்தோட ரெண்டுன்னு மிக்ஸ் చేసి சிக்கல புல்லல குத்தி పదంగా ఊరబెట్టి నీ లవర్కి ఇస్తివిట ఆ అమ్మాయి యాడ ఎక్కడ ఎదురుతకమే పోసాలదు. ரொம்ப சூப்பருங்கண்ணே. நான் ரெடி பண்ணி கொடுயா சீக்கிரம். சரி பண்ணாரு. నాకు ఒక ముఖ్యమైన జోలి ఉంది. నా వస్తాను. கிளம்புயா கிளம்பு. தூம குண்ட சீமத்தோட தோம குண்ட சீமத்தோட. கருணாகரா, அரசே, கலிங்கத்து போருக்கு நமது படைகள் எல்லாம் தயார் நிலையில் தானே இருக்கிறது. அரசே, நீங்கள் தலையால் வில்லிலிருந்து விடுபட்ட அம்பென கிளம்பிவிடும் நமது ரத கஜ துரக பதாதிகள். கருணாகரா, அரசே, எனக்கு உன்னிடம் ஒரு சிறு விளக்கம் வேண்டும். உத்தரவு வேண்டும் அரசே. கலிங்க நாட்டை அடைந்த உடனேயே அவர்களுடைய கோட்டையை முற்றுகையிடத்தான நீ தீர்மானித்திருக்கிறாய். ஆம் அரசே, அப்படித்தான். அந்த மூடர்களுக்கு மூச்சு விடுவதற்கு கூட அவகாசம் தரமாட்டேன். கருணாகரா, முரட்டுத்தனம் தான் உன் திட்டத்திலே அதிகம் இருக்கிறது. அரசே, முன் யோசனை சிறிதும் இல்லை. அதற்காக உன் திட்டமே மோசம் என்று நான் கூறவில்லை. சற்று சிந்தித்து செயல்பட்டிருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். வெட்டி பாம்பாக அடங்கி கிடந்த அந்த கலிங்க மன்னன் இன்று நமது கட்டளையை எட்டி உதைக்கும் அளவுக்கு எப்படி வந்தது அந்த துணிச்சல் அவனுக்கு?
ஆமரசே. பஞ்சம் பஞ்சம் என்று பல்லவி பாடிக்கொண்டிருந்த அந்த அனந்தபத்மன் இன்று தன் மகன் இளவரசன் பிரதாபனையே நேரில் அனுப்பி போருக்கு புறப்படலாம், போருக்கு வா என்று அறைகூல் விடுகிறான் என்றால் எங்கிருந்து வந்தது அந்த தைரியம் அவனுக்கு? ஆமரசே. ஆம் கருணாகரா அரசே. இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆமாம் அரசே. நாம் சற்று சிந்தித்து தான் செயல்பட வேண்டும். ஆம். கலிங்க நாட்டின் எல்லையில் நமது படை வீரர்கள் செல்லும் இடங்களில் எல்லாமே கன்னி வலைகளை விரித்து வைத்திருக்கலாம் என்று நான் சந்தேகப்படுகிறேன். கண்டிப்பாக அரசே. அதனால் நமது படைகளை சற்று நிதானமாக நடந்து செல்வோம். உத்தரவு. கலிங்க நாட்டின் எல்லை ஓரத்திலே இருக்கின்ற நமது ஆட்சிக்கு உட்பட்ட கல்யாணபுரத்தில் நமது படைகளை தங்க வைத்து சில நாட்கள் கலிங்கத்தை நோட்டமிட்டு தக்க சமயத்தில் சீரும் சிங்கங்களாக பாயட்டும் நமது படைகள். உத்தரவு அரசே. உத்தரவு. அரசே. கருணாகரா. அரசே. வேந்தர் வேந்தே, வெற்றி நமக்குத்தான், இதில் வீண் சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். சோழரின் புலிக்கொடி பாய்ச்சலை அந்த புள்ளர்களுக்கு புலப்படுத்துவேன். புகழ்மிகு சோழரின் கீர்த்தியை அந்த எத்தர்களுக்கு காட்டுவேன். முரசொலித்து நம் சோழர் படை வருகிறது என்றாலே மூர்ச்சித்து விடுவர் பகைவர்கள். மதையானை நடை போட்டு நம் வீரர் சென்றாலே மண்டலங்கள் கிடுகிடக்கும், முடிவேந்தர் மார்படைக்கும். முகம் காட்டி நின்றோரை நாம் பார்த்ததில்லை அரசே, சிரம் தாழ்த்தி நின்றோரைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். இமயத்தை வென்ற இனம் நமது இனம். இதை அறிந்தும் கலிங்கரசன் நம்மை இகழ்ந்து விட்டான். கலிங்கத்தில் நாம் பெறப்போகும் வெற்றியை இத்தரணி பார்க்கத்தான் போகிறது. பல நாட்டு கவிஞர்களும் இதை பரணி பாடத்தான் போகிறார்கள் அரசு, பரணி பாடத்தான் போகிறார்கள். நமது வருங்கால சந்ததிகள் நாம் கலிங்கத்தில் பெறப்போகும் வெற்றியை, அதன் வெற்றியின் புகழை படிக்கத்தான் போகிறார்கள் அரசே, படிக்கத்தான் போகிறார்கள். இது உறுதி. கருணாகரா அரசே, நீ வெறும் வாய்ச்சொல் வீரன் அல்ல, நல்ல செயல் வீரன் என்பது எனக்கு நன்கு தெரியும். சரி, நீ போருக்கு புறப்படலாம். உத்தரவு அரசே. ராஜாச்சா, என்ன தங்களிடம் ஒரு வேண்டுகோள். என்ன சொல்? கருணாகரனோடு கலிங்க போருக்கு செல்ல நானும் ஆசைப்படுகிறேன். நீயும் செல்கிறாயா? அரண்மனைக்குள்ளே அடைந்து கிடந்தால் எப்படி? தங்களுக்கு பிறகு அரசாலும் போகும் நான் அனுபவம் சிறிதேனும் பெற வேண்டாமா? மனிதனாக மட்டும் நான் வளரவில்லை, ஓர் வீரனாகவே வளர்ந்திருக்கிறேன் என்ற உண்மையை உங்களுக்கு நான் ஊட்ட வேண்டாமா? ராஜாதித்தா, நீ போருக்கு புறப்படுவதை பற்றி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஒரு சின்ன சிக்கல் அதில் இருக்கிறது. சிக்கலா? ஆமாம் ஆமாம் ராஜாதித்தா, நீயோ இளைஞன், கருணாகரனும் இளைஞன். நீங்கள் இருவரும் இணை பிரியாத நண்பர்கள் வேறு. சுற்றித் திரியும் வானபாடிய போல நீங்க இங்கே திரிந்து கொடுத்து விட்டு அங்கே போரிலேயும் போய் திரிந்து விட்டால் என்ன என்றுதான் எனக்கு சந்தேகம். தந்தையே, நாங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கானவா கலிங்கம் செல்கிறோம்? போருக்கல்லவா போகிறோம்? அது மட்டுமல்ல, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என கற்றுத்தந்த தங்களிடம் பயிற்சி பெற்றவர்களாயிற்றே நாங்கள். அப்படி என்றால் நீயும் போருக்கு புறப்படலாம். எனது அருமை சோழ நாட்டின் வீர திருமகன்களே, வெற்றியை மட்டும் மறந்து விடாதீர்கள். வெற்றியோடு வாருங்கள், வெற்றியோடு உத்தரவு. அப்பா, ஏய் அறிவு கட்டவளே, யார் நீ? காவலர்கள் என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சற்று அந்த புறம் போனதும் தங்கள் கேள்விகளை நீங்க கேட்க ஆரம்பிக்கலாம். எப்படி எடுத்து விட்டாய்? இங்க பார், யார் நீ? எதற்காக உடைய காவலர்கள் துரத்துகிறார்கள்? அதை சொல் முதல்ல. முதலில் நீங்கள் ஏன் இப்படி கத்துகிறீர்கள்? தங்களின் மனைவியிடம் சண்டை போட்டுக்கொண்டு மனசாந்திக்காக இப்படி வந்தீரோ என்னவோ தெரியவில்லை. என்னிடம் இப்படி கருபுரு என்று கத்துகிறேன். தாங்கள் கேட்கின்ற கேள்விகளை சற்று பொறுமையாகவும் மெதுவாகவும் கேட்கலாமே. சரிம்மா, சரி. அம்மையே, தங்கள் யாரோ? ஐயனே, அப்படி கேளுங்கள். நான் இங்குள்ள கல்யாணபுரத்திலிருந்து 8 கல் தொலைவில் உள்ள மங்களபுரத்தில் வசிப்பவள். என் பெயரோ நந்தினி. ஓ, நந்தினி, அழகான பெயர், அற்புதமான பெயர், அறிவான பெயர், மொத்தத்தில் நல்ல பெயர். காவலர்கள் ஏன் உன்னை துரத்தினார்கள்?
எதையாவது திருடி விட்டாயா? திருட்டா? அதுவும் நானா? ஆ. என் தேவைக்கு மேலேயே என் வீட்டில் பொன்னும் பொருளும் உள்ளன. பிறகு ஏன் நான் திருட வேண்டும்? பிறகு ஏன் காவலர்களை கொண்டு நீ பயப்பட வேண்டும்? ஏனென்றால் இந்த சோழ தளபதியை நான் காண வேண்டும் என்று இந்த ஊர் மக்களிடம் விசாரித்தேன். சரி. அவர்களும் மாளிகைக்கு வழி சொன்னார்கள். மாளிகைக்கு வந்தவுடன் காவலர்கள் அனுமதி உண்டான்னு கேட்டார்கள். ஆனால் நான் இல்லை என்றேன். அவர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. அவர்கள் என்னை துரத்தி கொண்டு வந்தார்கள். ஏதோ அவர்களிடமிருந்து தப்பித்து தங்களிடம் மாட்டிக்கொண்டேன். சோழர் தளபதியை நீ எதற்காக சந்திக்க வேண்டும்? நான் ஒரு வேலை கேட்பதற்காக. சற்று முன்தான் சொன்னாய் வசதியான குடும்பத்தில் பிறந்தவள் என்று. இப்பொழுது வேலை கேட்க என்கிறாய். ஏன் ஐயா, வசதியான வீட்டில் இருந்தால் வேலை செய்யக்கூடாதா? அதற்காக இல்லை. வேலை வேண்டும் என்றால் எங்கேயாவது வீடுகளில் போய் கேட்க வேண்டும். ஒரு வீரனிடமா கேட்பது? நான் ஒன்றும் சமையல் வேலையை கேட்கவில்லையே, சண்டை செய்வதற்கான வேலையைத்தான் கேட்க வந்தேன். சண்டை போடுவதற்கா? கல்யாணம் ஆகவில்லை. யாரையாவது கல்யாணம் செய்து கொள்ளேன். சண்டை போட ஆள் கிடைத்து விடும். என்னையா? ஆமாம். என்னை பார்த்தால் தங்களுக்கு கிண்டலாக உள்ளதா? எனக்கு வாளை வீசவும் தெரியும், வில்லை வளைக்கவும் தெரியும். உங்களுக்கு சந்தேகம் என்றால் நீங்கள் வேணால் என்னுடன் சண்டை போட்டு பாருங்கள். அப்படியா? என்னுடைய தாக்குதலை நீ தாங்குவாயா? நீங்க தான் தத்தளிக்க வேண்டும். ஏன், இந்த சோழ தளபதியே எனக்கு சுண்டைக்காய்க்கு சமம்தான். கருணாகரையே இப்படி சொல்லுகிறாளே பாவி. அப்படி என்றால் கருணாகரன் என்ன அவ்வளவு பெரிய கொம்பனா? இதோ பார், கருணாகரன் பெரிய முரடன். அந்த கேள்வியை நீ சொன்ன வார்த்தையை அவன் கேட்டிருந்தால் உன்னை கொன்றே கூறு போட்டு இருப்பான், தெரியுமா? அவரை பற்றி நன்கு அறிந்தவர் போல் பேசுகிறீர்களே. கருணாகரை பற்றி நன்கு அறிந்தவன் நான் ஒருவனேதான். அப்படியா? அப்படி என்றால் தாங்களே எனக்கு ஒரு வேலையை அவரிடம் சிபார்சு செய்து வாங்கி கொடுக்கலாமே. ஐயோ வேண்டாம் அம்மா, அவன் மகா முரடன், வேண்டவே வேண்டாம். ஏன் ஐயா? அப்படி என்றால் நீங்களே எனக்கு ஏதாவது வேலை வைத்திருக்கிறீரா? நானே உன்னை வைத்துக் கொள்ளவா? வேலைக்கு வைத்துக் கொள்ளவா? பாருங்க, இந்த இரண்டர்த்த வார்த்தையெல்லாம் எம்மிடம் வேண்டாம். அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் இந்த படை தளபதியை நான் சந்திக்க வேண்டாம் என்று தாங்கள் கூறுகிறீர்கள்? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, கருணாகரன் ஒரு பயங்கர முரடன். அவனை சந்தித்தால் உனக்கு ஆபத்து தான். அவன் சுத்தமான மோசமான ஆளாக உள்ளான் போல. நந்தினி, இது போல் சொல்லாதே. கருணாகரை பற்றி உனக்கு தெரியாத. நான் உங்களையா? அப்படி என்றால் நீ இல்லை, நீங்கள்? ஆமாம், நானே தான் சோழர் நாட்டு படை தளபதி கருணாகரன். அப்படித்தான் என்னை எல்லாரும் அழைப்பார்கள். ஐயனே, நான் ஏதோ தெரியாமல் வார்த்தைகளை விட்டேன். பரவாயில்லை பெண்ணே, பரவாயில்லை. நீ எதற்காக போர் படையில் சேர வேண்டும் என்ற காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா? தளபதியாரே, கலிங்கத்து பரணியில் 2 கயவர்களை கருவறுக்க வேண்டும். அதற்காகத்தான் தங்களின் உதவியை நாடி நானும் வந்திருக்கிறேன். ஓ, பழிக்கு பழியா? எனக்கு புரியவில்லையேம்மா, நீ சொல். இந்த கதையை புரிய வைக்க வேண்டும் என்றால் நான் உங்களிடம் முழு கதையும் சொல்ல வேண்டும். சரி, வேறு வழி இல்லை, சொல்லுகிறேன். படியா? இவ்வளவு கதை இருக்கிறதா உன் வரலாற்றில்? நந்தினி, உனக்கு இருக்கும் கவலையை கண்டிப்பாக நான் தீர்த்து வைக்கிறேன். உன்னுடைய லட்சியம் நிறைவேற என்னால் முடிந்த அளவிற்கு நான் உதவி செய்கிறேன். அது மட்டுமல்ல, இன்று முதல் உன்னை என் காதலியாக இருக்கிறேன். அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தால் நானுமே மிகுந்த பாக்கியசாலி.
முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களையே வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு ஆயிரம் சுகங்களையே முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களையே வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு ஆயிரம் சுகங்களையே மலைக்கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் நின்னுதே விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே மாறினேன் நன்றியை வாய்விட்டு கூறினேன் மானழகும் கண்டை மீனழகும் கண்கள் காட்டாதா இசை கூட்டாதா மலைக்கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் நின்னுதே விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களையே வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு ஆயிரம் சுகங்களையே மலைக்கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் நின்னுதே ஒரு பூச்சரமாகவோ நீழ்குழல் மீதினில் ஆடவோ நான் ஒரு மெல்லிசையாகவோ நாளும் நாவினில் ஆடவோ நான் படிக்கும் தமிழ் கீர்த்தனங்கள் இங்கு நாள்தோறும் முந்தன் சீர்பாடும் கோலம் மழை நீர் கோலம் அல்ல நான் காணும் இந்த ஊர் கோலம் மலைக்கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் நின்னுதே விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களையே வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு ஆயிரம் சுகங்களையே முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களையே வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு ஆயிரம் சுகங்களையே மலைக்கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் நின்னுதே
விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த காலம் சொல்லுதே. கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீலம் கொண்டு வா பேனாமையோ தீர்ந்திடும் சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும். காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீலம் கொண்டு வா பேனாமையோ தீர்ந்திடும். கடிதத்தை பூவாலை திறக்கின்றேன் விரல் பட்டால் உந்தன் ஜீவன் காயம் படுமல்லோ. காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் நீளம் கொண்டு வா பேனாமையோ தீர்ந்திடும். சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும். காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வா பேனாமையோ தீர்ந்திடும். கண்ணே உன் கால் கொலுசில் மணியாக மாட்டேனா மஞ்சத்தில் உறங்கும் போது சிழுங்க மாட்டேனா. காலோடு கொலுசல்ல கண்ணோடு உயிரானாய் உயிரே நான் உறங்கும் போதும் உறங்க மாட்டாயா. தப்பு செய்ய பார்த்தால் ஒப்புக்கொள்வாயா மேலாடை நீங்கும் போது வெட்கம் என்ன முந்தானையா. காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வா பேனாமையோ தீர்ந்திடும். சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும். காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம்
நாட்டு தூதுவனே, அரசே, தாங்கள் தாங்கி வந்த செய்தி என்ன? ஆண்டாண்டு காலமாக தாங்கள் சோழ நாட்டிற்கு கப்பம் செலுத்தி வருகிறீர்கள். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலமாக கப்பம் செலுத்தவில்லை. ஏன் செலுத்தவில்லை? எதற்காக செலுத்தவில்லை? கப்பப் பொருளை உடனடியாக வசூல் செய்யும்படி சோழ சக்கரவர்த்தியின் கட்டளை. கப்பம் கட்ட மறுத்தான் கத்துமணியிலே எங்களை சந்திக்க வேண்டும். உன்முடியாரே, தாக்க வந்தவன் தயங்க நின்றதன் பொருள் பயமல்ல பொன்முடியாரே, அதுதான் அரசியல் நயம். எங்கள் சோழ நாட்டின் யுத்த நாகரீகம். நாகரீகத்தின் பெயரால் உங்கள் நடக்கத்தை மறைக்காதே. நாங்கள் பயந்து விடுவோம் என்று மட்டும் நினைத்து விடாது. தொடை நடுங்குகள் அல்ல நாங்கள். என்னுடன் வந்திருப்பவர்களும் சுத்தமான தாய் நாட்டு வீரர்கள். கோழைகளின் கும்பல் நீங்கள். கர்ஜிக்க முயற்சித்தால் சுண்டலி சிங்கமாகி விடுமா? பார்வையிலே கோளாறு இருப்பவனுக்கு யானையை பார்த்தால் கூட எருமை போலதான் தோற்றமளிக்கும். நான் பொங்கி எழுந்தால் நீ என் கைப்பிடி சாம்பலாகி விடுவாய். ஓ, நெற்றிக்கண் கொண்ட நீலகண்டனோ நீர்? பற்றி எரிப்பதில் பரமசிவனுக்கு அப்பனாடானால் தீவெட்டி கொள்ளையர்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டிய உண்மை இந்த நாடும் நாட்டு மக்களும் ஏன் இந்த அரசரும் ராஜகுருவாக ஏற்றிருக்கிறார்கள் என்றால் வெட்கம் வெட்கம் என் ஆழ்ந்த அனுதாபங்கள். அடே, என்னையா பார்த்து தீவெட்டி கொள்ளை கூட்ட தலைவன் என்று சொல்லிவிட்டாய்? ஆமாம், பரமனின் தாசன் நானடா. பாவைகளின் நாசன் நான். பக்தியின் விளக்கம் நான், புண்ணியத்தின் வடிவம் நான். இறைவா என்று நான் மண்டியிட்டு குரல் கொடுத்தால் அந்த கைலாயத்தில் இருக்கும் கைலாயநாதரே ஏனடா மகனே என்று என் முன் வந்து நிற்பார். அப்படிப்பட்ட என்னை பார்த்து சொல்லிவிட்டாய். என் கண்ணிலிருந்து வடியும் ஒவ்வொரு நீரும் கங்கை விட புனிதமானது. என் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் வேதத்தை விட உயர்ந்தது. ஏமனே என்னை கண்டால் கூட கை கொட்டி வாய் கொட்டி தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்க என்னை பார்த்து கொள்ளை கூட்ட தலைவன், அதுவும் தீவட்டி கொள்ளை கூட்ட தலைவன் என்று சொல்லிவிட்டாய். ஆமாம், எங்கள் வீரத்திற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள் குருதேவா என்று எங்கள் கலிங்க வீரர்கள் என்னை கேட்டது எனக்கு ஞாபகம் வருகிறது. அதனால் உன்னை விட்டு விடுகிறேன். இல்லை என்றால் உன்னை மண்ணோடு மண்ணாக சாய்ந்திருப்பேன். பொன்முடியாரே, புகழ்மிகு கலைஞர்களும் அறிவுமிகு அறிஞர்களும் பகுத்தறிவாளர்களும் கர்ம வீரர்களும் பிறந்த பூமிதான் எங்கள் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டிலே பிறந்து, அந்த திருவிடத்திலே பிறந்து, அந்த பூமியின் வீதிகளிலே பவனி வந்தவன் நான். ஆஸ்திகத்தின் இருப்பிடமே உங்கள் நாடு தானடா. அங்கள் பிறப்பவர்கள் யாரா இருந்தாலும் நேராக நரகத்திற்கு தான் போக வேண்டும். நீ மட்டும் தப்பி விடலாம் என்று நினைத்து ஆஸ்திகத்தின் காவலர்களும் அங்கு உண்டு பொன்முடியாரே. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எங்கள் மண்ணில் அவதரித்த செய்தி தங்கள் காதுகளுக்கு மட்டும் எட்டாமல் போயிற்று. ஏன் தெரியாது? அனைத்தும் எனக்கு தெரியும். உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? எனக்கு ஞானக்கண் கூட இருக்கிறது. ஐயா ஞானக்கண்ணரே, தோல்வி கலிங்கத்தை தழுவ காத்துக் கொண்டிருப்பது உங்கள் ஞானக்கண்ணிற்கு தெரியவில்லையோ? வீழப்போவது சோழன் தான் என்று வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஜோதிட சிங்கமே, ஜோதிட சிங்கமே, உன் முண்டத்தின் மேல் அமைந்திருக்கும் தலையில் சிறிதளவு, ஐயா சிறிதளவு மூளையாது இருக்கிறதா என்ற சந்தேகமாக இருக்கிறது. சண்டைக்கு போக வேண்டிய உன்னை எல்லாம் சண்டைக்கு பிடித்த தளபதியாக அனுப்பினால் இப்படிதான் எனக்கு சந்தேகம் வரும். கலிங்கத்துடன் போருக்கு ஒரு புழுக்குட்டியை அனுப்புவன் குலோத்துங்கன் என்று எதிர்பார்த்தால் ஒரு பூனைக்குட்டி அளவா அனுப்பி வைத்திருக்கிறார். நேருக்கு நேர் மோதுவதற்கு தகுதியற்ற நோஞ்சானி போர் செய்ய வந்து விட்டானா, புண்ணாக்கு செய்ய வந்து விட்டானா, அந்த வழியாக திரும்பி ஓடி போய்விடு. பேடிகளிடத்தில் போரை பற்றி பேசி பயனில்லை. ஓடி ஒளிய புள்ளிமானல் இந்த கருணாகரன். ஓட ஓட விரட்டும் வேங்கை, நேருக்கு நேர் மோதும் தகுதியற்ற நோஞ்சானல்ல நான். உங்கள் நரம்புகளை பிடித்து இழுத்து நறுக்கி எறியும் திறன் பெற்ற வீரன் தான் நான். வீண் பெருமைக்காரனே, ஊரிலிருந்து தமிழன் வாழ் வெளிவந்தால் உருண்டு ஓடிவிடும் உங்கள் தலையில் என்று உனக்கு தெரியாதா? சங்கம் கண்ட இனம் எங்கள் இனம். சங்குளத்தில் நாங்கள் புறப்பட்டால் வங்கக்கடலே பொங்கி எந்த காட்சி கிடைக்கும் உனக்கு. சிங்க மரவர் சினம் திரண்டால் என்ன நடக்கும் என்பதற்கு சரித்திரத்தின் ஏட்டிலே சாட்சிகள் நிறைய இருக்கிறது. போய் பாரும், பார்த்து தெரிந்து கொள்ளும். அரசே,
அடிபணிய நீங்கள் மறுத்தால் உங்கள் குடிகளுக்கு ஏற்படும் தொல்லைகளுக்கு நீங்களே ஆணவத்தின் உச்சியிலே இருந்து நீங்கள் இறங்க மறுத்தால் ஆணையிட்டு விடுவேன் என் படைகளுக்கு. ஓர் முரசு ஒலிக்கும், குருவி கிளம்ப என் புறவி படைகள் பறந்து வரும், உன் கோட்டை கதவுகள் உடைந்து விடும், கலிங்க வீரர்கள் மரணமடைவார்கள், பூஞ்சோலைகள் எல்லாம் சுடுகாடாக்கி விடுவேன். தலையிலிருந்திருக்கும் மாட மாளிகை கூட கோபுரங்களை கூட தரைமட்டமாக்கி விடுவேன். திமிர் பிடித்த உங்கள் கலிங்க நாட்டையே தீ மூட்டி விடுவேன், ஜாக்கிரதை. அந்த தீயின் ஜுவாலை எங்கள் சோழ நாட்டுக்கே தெரியும் அளவிற்கு செய்து விடுவேன். தயார்தானா? அனைவரையும் கேட்கிறேன், இதற்கெல்லாம் நீங்கள் தயார்தானா? இலங்கை தகனத்தை நடத்தியதே ஒரு குரங்குதான் பொன்முடியாரே, அது இங்கும் நடக்க வேண்டும் என்பதுதான் தங்களின் இறுதி முடிவா? கருணாகரா, நானும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ ஏதோ பெரிய வீரன் போலவும் நாங்கள் எல்லாம் புழுக்கள் போல அல்லவா பேசிக் கொண்டிருக்கிறாய். போர்க்களம் காணாமல் இங்கேயே இறந்து போக ஆசைப்படுகிறாய். நான் என்ன செய்வது? கொஞ்சம் பொறுமையாக இரு. இந்த மரட்ட தவளையை என் வாளுக்கு இரையாக்கி விடுகிறேன். கபாலசிம்மா, நீ வாழை எடுத்து போர் புரியும் அளவிற்கு இந்த கருணாகரன் ஒன்றும் சரியான ஜோடி அல்ல உனக்கு. கொடியன் போகட்டும், விட்டுவிடு. அனந்த பத்மா. குருதேவா, கபாலசிம்மனை தடுக்காதீர்கள். நீங்கள் அவன் வாள் எடுக்கட்டும். கருணாகரனை. அனந்த பத்மா, அசையாத சிலை போல் அரியாசனத்தில் அமர்ந்தால் என்ன அர்த்தம்? இந்த அர்ப்பனுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி அனுப்பு. என்னவென்று சொல்வது குருதேவா? போர் போர் என்று சொல்லி அனுப்பு. நன்றாக யோசித்து உங்கள் முடிவை சொல்லுங்கள். அவசரப்பட்டு பொன்முடியாரின் வார்த்தையை கேட்டு உளறி விடாதீர்கள். சோழ நாட்டு தூதுவனே, நீ இங்கு வந்து அதிகம் பேசிவிட்டாய். தூதுவனாக வந்ததால் உன் தலை தப்பித்தது. உன் மன்னனிடம் சென்று செல். கலிகம் இனி ஒருபோதும் தங்களுக்கு கப்பம் கட்டாது. போருக்கு வேண்டுமானால் தயார் என்று சொல். இனி நீ செல்லலாம். இனி சபை கலையலாம். ஐயனே, நடந்து முடிந்த போரிலே வெற்றி நமக்குத்தான். ஆனால் நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியில் தான் பாதியைத்தான் நிறைவேற்ற முடிந்தது. பாவி பொன்முடியார் எப்பொழுதோ மாண்டு விட்டார். இந்த பாவி மட்டும்தான் என் கையில் கிடைத்தான். இவன் யார் தெரியுமா? கலிங்க நாட்டின் தளபதி கபாலசிம்மன். இப்பொழுது உன் காலடியில். நானும் இதை எண்ணிக்கொண்டே இருந்தேன். போரில் என்ன நடக்குமோ, நம் எண்ணம் நிறைவேறுமோ என்று நானும் இதே தான் யோசனை செய்து கொண்டிருந்தேன். கபாலசிம்மா, கபாலசிம்மா, எவ்வளவு ஆட்டம் ஆடி இருப்பாய். கயவனே, உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தூரம் புத்தி சொல்லி இருப்பேன். வேண்டாம், போர் வேண்டாம், சமாதானமாக போங்கள், கப்பத்தை வெகுவாக மெதுவாக கட்டுங்கள் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். மூடர்களை கேட்கவே இல்லை. நம் படைகளை தாக்கிய வஜ்ரவர்மனை கொன்று அவன் படைகளை எல்லாம் விரட்டி விட்டேன். தப்பு பிழைத்தவர்கள் தலைவரிக்க ஓடினார்கள். நண்பா, நல்ல செய்தி கொண்டு வந்தாய். நண்பா, நல்ல செய்தி கொண்டு வந்தாய். இதோ இந்த பாவி மட்டும்தான் இப்பொழுது உயிரோடு இருக்கிறான். ஆமாம், வஜ்ரவர்மன் இறந்து விட்டான். அது மட்டுமல்ல, முன்னால் கைது செய்யப்பட்ட மன்னர் அனந்தபத்மரும் அமைச்சர் இளங்கராயரும் இப்போது எங்கள் பாதுகாப்பில் உள்ளனர். அவர்கள் இருவரை மட்டும் சோழ நாட்டிற்கு அழைத்து செல்கிறேன், நீதி விசாரணை செய்ய. உடையா சொல்ல போகிறோம், அதுவும் என் காதலியின் கையால்.
இல்லை உடனே நீ செய்த பாவத்திற்கும் பழிக்கும் உனக்கு இதுதான் தண்டனை. நந்தினி, உன் ஆசையை தீர்த்துக்கொள். இவனை நீ கூறியது அத்தனையுமே தவறு. நான் நந்தினிதான், என் சகோதரிதான் தங்களின் நாட்டில் வசித்தவள். அவளைத்தான் தாங்கள் இருவருமாக சேர்ந்து கற்பழித்து விட்டீர்களே. அந்த துயரம் தாங்காமல் என் தந்தையரும் தாயும் தூக்கிலிட்டு இறந்து விட்டார்கள். இந்த வேதனை தாங்காமல் என் தாய்மாமன் வீட்டிற்கு அவர் வந்தாள். இத்தனை துக்கங்களையும் சொல்லிக் கொண்டு அன்ன ஆகாரம் இல்லாமல் தன் உயிரை மாற்றிக் கொண்டாள். அப்பொழுது நான் அவளிடம் சபதமிட்டேன், உன்னை கற்பழித்தவர்களை நான் நிச்சயமாக பழிவாங்குவேன் என்று. அதனால் இப்பொழுதுதான் அதற்கு நேரம் வந்திருக்கிறது. கருணாகரா, இளவரசே, உன் காதலை அழைத்துச் செல். நந்தினிக்கு அமைதி தேவை. அப்படியே நம் நாட்டிற்கு திரும்ப வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளும்படி நம் படைகளுக்கு கட்டளையிட்டு விடு. ஆகட்டும் இளவரசி. ரோமா. வணக்கம் அரசே. எனது மதிப்பிற்குரிய பெரியவர்களே, நமது சோழ நாட்டின் குடிமக்களே, கப்பம் கட்ட மறுத்த அந்த கருணாகனை கைது செய்து, அடிபணிய மறுத்த அந்த அனந்தபத்மனை கைது செய்து இங்கே நம் முன்னே கட்டி கொண்டு வந்திருக்கிறான் நமது தளபதி, வீர தளபதி. நமது புலிக்கொடியையும் எதிரிகள் நாட்டிலே கோட்டையிலே பறக்கிட்டு வந்திருக்கிறான் நமது தளபதி அவர்கள். அந்த தளபதி அவர்களை நாம் பாராட்டியே தீர வேண்டும். எனவே உங்கள் சார்பாக நமது நாட்டிற்கு எல்லையில உட்பட்ட தொண்டை நாட்டை நமது மதிப்பிற்கும் மதியாரிக்கும் உரிய தளபதி கருணாகர் அவர்களுக்கு நான் அன்பளிப்பாக அளிக்கிறேன். இன்றிலிருந்து கருணாகர தொண்டைமான் என்று இவரை நாம் எல்லாரும் அழைக்கிறோம். கருணாகர தொண்டைமான், கருணாகர தொண்டைமான் வாழ்க. கருணாகர தொண்டைமான். அலட்சியம் செய்து எம்மை அவமானப்படுத்தி இல்லாமல் இருந்தால் இந்த உங்கள் நாட்டிற்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அனந்தபத்மரே? அரசர்க்கரசே, அறியாமல் தங்கள் பலம் புரியாமல் நான் பெரும் தவறு செய்து விட்டேன். அதன் பலனையும் தற்போது அனுபவிக்கிறேன். இந்த திருச்சபையிலே கலிங்க நாட்டு வேந்தனாக வீட்டிருக்க வேண்டிய நான் தங்கள் முன் கைதியாக நிற்கிறேன். நண்பரே, ஒரே ஒரு வார்த்தை கப்பம் கட்டுகிறேன் என்று சொல்லியிருந்தால் இன்றைக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. அரசே, கப்பம் கட்டுகிறேன் என்று ஒப்புக்கொண்டால் மட்டும் போதுமா? அதை சரிவர கட்ட வேண்டாமா? கட்டத்தான் வேண்டும். கடந்த 5 வருடங்களாக எங்கள் நாட்டிலே மழை பொய்த்து வயல் வந்து விளைச்சல் என்று மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் வரி வசூலுக்கவே நான் திண்டாடி கொண்டிருந்த வேளையில் தங்கள் ஓலை வருகிறது, கப்பம் கட்டு இல்லையேல் போர் என்று. நான் தீர்மானித்தேன், துணிந்து போர் செய்து விட்டால் இந்த கப்பம் கட்டும் தொல்லையிலிருந்து விடுபடலாம் என்று தவறாக கணக்கிட்டு விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். நண்பா, 5 ஆண்டுகளாக, கடந்த 5 ஆண்டுகளாக கப்பம் கட்டுகிறேன் என்று சொல்லிய போதெல்லாம் பெருந்தன்மையாக உங்களை நான் விட்டுக் கொடுக்கவில்லையா? இன்னும் சொல்ல போனால் ஏக போக சாக்குகள் எல்லாம் சொல்லி உங்களை நான் கௌரவப்படுத்தியே கொண்டிருந்தேன். அதற்கு மேலே ஒரு படி சொல்ல வேண்டும் என்றால் கூட எங்கள் நாட்டிலே பஞ்சம் இருக்கிறது, எங்களுக்கு கை கொடுத்து உதவுங்கள் என்று நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருந்தால் கூட உங்களுக்கு வேண்டிய அளவிற்கு வண்டியாக தேவையான அளவு உணவுப் பொருட்களை உங்களுக்கு நான் அனுப்பியிருப்பேன். ஆமா அரசே, தங்கள் நல்ல உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் பெரும் தவறு செய்து விட்டோம். தயவு செய்து எங்களை மன்னித்தருளுங்கள். மன்னிப்போம் மறப்போம் என்று அறிஞரின் வழிவந்த அரசல்லவா இந்த அரசு. உங்களையும் மறப்போம், இதற்கு மேலும் மறப்போம். மன்னித்து விட்டோம். ராஜாதித்தா தந்தையே, கருணாகரையும் அவர்களை சேர்ந்த எல்லாரையும் நீ விடுதலை செய்து விடு. ஆகட்டும் தந்தையே.
கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டாயா? ஆமாம் அரசே, உங்கள் நம்பிக்கைக்குரியவன். 1000 பொருட்களை கைப்பற்றி விட்டு வந்து எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டாயா? ஆமாம் அரசே. ஒப்படைக்கவில்லை என்று உன் மீது குறை சாட்டுகிறான் என் பையன் ராஜாதித்தன். ஒப்படைக்கவில்லையா? தந்தையே, என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டு விட்டீர்களா? ஆமாம், அப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன தருவது? நான் தவறு செய்யவில்லை அரசே. உங்கள் நம்பிக்கைக்குரிய தளபதி தவறு செய்வானா? அப்படி செய்திருந்தால் தாங்கள் கொடுக்கும் தண்டனையை மனதார ஏற்றுக்கொள்கிறேன். எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். எந்த தண்டனையா இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் அரசே. ஆலை மட்டுமா? அரசே, என் காதலி. இப்பொழுதுதான் தெரியுதா காதலி என்று? கலிங்கத்தி காதலி அரசே. சரி, இந்தா கழுத்திலே போடு. மடையா போர்களத்தில் தான் பூந்து விளையாடுகின்றாள் என்றால் இப்பொழுது அதற்குள்ளே உன் கழுத்தில் நீயே மலையை போடுவதா? கொண்டா இதை நீ அவர் கழுத்திலே போடு. அரசே, எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள். கங்கை பூந்தேன் மலர் சூடி பொன்மான் விழி தேடி மேடை கட்டி மேளம் தட்டி பாடுதே மங்களம் நாடுதே சங்கமம். நான் தேடிய தேவன் சீதா புகழ் ராமன் தாளம் தொட்டு ராகம் தொட்டு பாடுவான் மங்களம் நாடுவான் சங்கமம். காதல் நெஞ்சில் மேளதாளம் காதல் நெஞ்சில் மேளதாளம் காலை வேளை பாடும் பூபாளம் பூமஞ்சம் முன்மேனி என்னாடில் அரங்கேறுமோ நான் தேடிய தேவன் சீதா புகழ் ராமன் மேடை கட்டி மேளம் தட்டி